என்ன கட்சிக்குள்ள பண்ணிக்கிட்டு நீங்க இருக்காங்க? ஓவரால் அவரு உண்மையிலேயே அக்கறை இருந்ததுன்னா, புஷியையும், ஜானியும் வெளிய நிக்க வச்சுட்டு, மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு, புஷி, ஜான், ஆதவ் யாரும் இருக்கக்கூடாது. விஜய் மட்டும் கூப்பிட்டு உட்கார வச்சு, என்ன செய்யலாம்? தனியா நிக்கலாமான்னு கேட்டா, எல்லோரும் ஏடிஎம்கே, என்டிஏ கூட்டணிக்கு போலான்னு சொல்லுவாங்க. 90% சொல்லுவாங்க. இங்க யாரு இந்த டாமினேட் பண்றதுன்னா, ஆதவ் அர்ஜுனா, விஷ்ணு ரெட்டி, புஷி ஆனந்த் இந்த மாரி ஆட்கள் உட்காந்துக்கிட்டு, அவர்களுடைய இல்ல சுயலாபத்துக்காக சார், ஃபர்ஸ்ட் எலக்ஷன்லயே கூட்டணிக்கு போனா, நம்மளுடைய ஒரிஜினாலிட்டி போயிருங்கிற ஒரு கவலை உங்களுக்கு இருக்கும்ல சார். 2வது எலக்ஷன்ல கூட நாம வந்து கூட்டணிய டிசைட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எலக்ஷன்ல தேர்தலிலும், அரசியலிலும் ஒரிஜினாலிட்டின்லாம் கணக்கு கிடையாது. வின்னிங் தான் கணக்கு. வைகோ தூக்கிட்டு ஓடியாந்தாரு. கலைஞர் ஜெயிச்ச உடனே வைகோ காணாம போயிட்டாரு. நீங்க எல்லா தேர்தல்லாம் போட்டி போட்டாரு விஜயகாந்த். ஓட்டெல்லாம் பிரிச்சாரு. 2009ல 10% வாங்குனாரு. 2011ல வந்து அவர் எதிர்க்கட்சி தலைவரா உட்கார்ந்த பிறகு தான் அந்த கட்சிக்கு ஒரு மரியாதை, 29 எம்எல்ஏக்கள். அதுக்கப்புறம் நடைமுறையில சில சிக்கல் வந்தது. அவருக்கு உடல்நிலை சரியில்ல. ஏதோ போச்சுன்னு வச்சுக்கங்க. அவர் நல்லா இருந்து அந்த 29 எம்எல்ஏ ஓரளவுக்கு அப்படியே மெயின்டெயின் பண்ணிட்டு போயிட்டு, பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் ஜெயலலிதா கூடயே கூட்டணி வச்சு, கொஞ்சம் எம்பிக்கள் ஜெயிச்சு, அதற்கு பிறகு வம்ப ஆரம்பிச்சிருந்தாருன்னா, அன்னைக்கு ஜெயலலிதா, கலைஞர் இல்லாததுக்கு விஜயகாந்தும் உடல்நிலை சரியா இருந்திருந்தா, இன்னைக்கு பெரிய கட்சி தேமுதிக. அப்போ பல இயற்கை, பல விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து இயற்கையும் ஒத்துழைக்கணும். பல விஷயங்கள் இருக்கு. ஓகே. அதனால சொல்றேன். இப்ப விஜய்க்கு வயசு இருக்கு. ஆமா. அவரு இன்னும் அரசியல்ல ஒரு அனுபவம் பெறல. ஓகே. அனுபவத்தே நீர் வாங்கணும், கட்சிக்காரங்களுக்கும் அனுபவம் கிடைக்கணும்னா, நீங்க இந்த இதில என்டிஏ கூட சேர்ந்தீங்கன்னா, நீங்க 234 தொகுதியில உங்க கேடர்ஸ்க்கு அனுபவம் கிடைச்சிரும். ஓ! தேர்தல்னா இதானா? இப்படி தான் ஒர்க் பண்ணணுமா? அப்படின்னு. அப்போ ஒரு 50 எம்எல்ஏல ஒரு 45 எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்கன்னா, நேரடியாக எடுத்த உடனே ஆட்சியில எம்எல்ஏக்கள், அதிகாரம், பதவி இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்.